அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் தரும் சமூக நீதியை பின்பற்றுவதே அரசின் நோக்கம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகையோடு சாதிவாரி கணக்கெடுப்பை இணைத்து விரைவில் நடத்தி முடிக்க அவர் வலியுறுத்தி வருகிறார். தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், தொடர்ச்சியாக இந்த கருத்தை நீங்க வலியுறுத்திட்டு வரீங்க. இப்போதாவது நடக்கும் இந்த அரசு நடத்தி முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அதாவது இன்றைக்கு ஆளுநர் உரையில் விரைவில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எனப்படும் சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதிலும் மத்திய அரசு எடுக்கின்ற காஸ்ட் சென்சஸ் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். இது வரலாறு மிக்க ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கின்றேன். அதாவது சமூக நீதி வரலாற்றில் இது ஒரு மைல்கல்லாக நான் பார்த்திருக்கின்றேன். காரணம், தமிழ்நாட்டில் 95 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கடைசியா சாதிவாரி கணக்கெடுப்பு வெள்ளக்காலத்தில் எடுத்தாங்க. 95 ஆண்டு காலமா இந்த பழைய கணக்கை வைத்து பழைய தரவுகளை வைத்து தான் இன்னைக்கு நமக்கு சமூக நீதியோ சமூக நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ வழங்கிட்டு வராங்க. இந்த பழைய கணக்கு நீதிமன்றங்கள் இன்னைக்கு ஏத்துக்கிறது கிடையாது. நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றமும் புதிய நவீன கணக்கெடுப்பு வேணும், அப்பதான் நாங்க ஏத்துப்போன்னு ஆணித்தரமா சொல்லிட்டு வராங்க. அதற்கு ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல வெறும் 50 விழுக்காடு தான். இது தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 9வது அட்டவணை அரசியல் சாசனத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால தான் நமக்கு இவ்வளவு நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு என்னைக்குன்னா வரும். அப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்ல, தமிழ்நாட்டில் 69% எல்லாமே இருக்கிறாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணாதான் அது தொடர முடியும். இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவல், தலையை மட்டும் எண்ணுவாங்க. மாநில அரசு எடுத்தாதான் துல்லியமாக என்னென்ன சமூக நீதி குறியீடுகள் எல்லாமே, குறிப்பாக கல்வி நிலை எப்படி இருக்கு, சமூக நிலை எப்படி இருக்கு, பொருளாதார நிலை எப்படி இருக்கு, அவங்க வீடு வச்சிருக்கிறாங்களா, குடிசையில இருக்கிறாங்களா, பெரிய வீடா, கல் வீடா, சொந்த வீடா, வாடகை வீடா, எவ்வளவு வாடகை, எவ்வளவு வருமானம், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலை, தனியார் வேலை, அவ்வளவு எவ்வளவு வருமானம், படிப்பு யாரு, எத்தனை பேர் நிறுத்தி இருக்கிறாங்க, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, பாத்ரூம்ல தண்ணி வருதா, கழிப்பறைகள், அதாவது இந்த கரண்ட் இருக்குதா, எத்தனை பல்ப் இருக்கு, ஃபேன் இருக்குதா, இது எல்லாமே கணக்கெடுப்பு வேணும். போர் இருக்குதா, கிணறு இருக்குதா வீட்டுல, இல்ல கூலியா, இல்ல விவசாய நிலம் வச்சிருக்காங்களா, சைக்கிள் பைக் இருக்கா, இது எல்லாமே எடுத்தா நமக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய தரவுகள் அரசிடம் இருக்கும். இதை வச்சுதான் தமிழ்நாடு அடுத்த 10-20 ஆண்டுகள்ல வேகமாக முன்னேறலாம். இதை மைக்ரோ லெவல் டார்கெட் பண்ணி இவங்களை முன்னேற்றலாம். மத்திய அரசு எடுக்கிறது ஒரு பேசிக்கா தலையை மட்டும் எண்ணலாம். இதுல இன்னொன்னு, நீதிமன்றங்கள் என்ன சொல்றதுன்னா, மத்திய அரசு எடுக்கிற தலையை மட்டும் போதாது. கணக்கெடுப்பு ஒரு சமூகம்னா, ஜாதினா இந்த ஜாதி எவ்வளவு இருக்கிறாங்க போதாது. இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கு, சமூக பின்தங்கிய நிலை இருக்கு, இது ரெண்டும் சேர்த்தாதான் இடஒதுக்கீடு வழங்க முடியும்னு நீதிமன்றங்கள் சொல்றாங்க. ஒன்ஸ் பாப்புலேஷன், ரெண்டாவது சோசியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டுமே சேர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணாதான் அதை நீதிமன்றங்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த இவ்வளோ காரணங்களுக்காக இவ்வளோ காலமா நாங்க வலியுறுத்திட்டு வந்தோம், கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 மாநாடு நடத்தினார். அப்பதான் பொது வழக்கில் வந்தார். அப்ப வந்த நேரத்துல முதல் தீர்மானமே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க போடப்பட்டது. 46 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், போராடிட்டு வரோம். எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம், கிடைக்கல. கலைஞர் அவர்களை பார்த்தோம், கிடைக்கல. ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோம், எடப்பாடி அவர்களை பார்த்தோம், ஸ்டாலின் அவர்களை, எத்தனையோ முறை அத்தனை முதலமைச்சர்களை பார்த்து அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் சட்டங்கள் இருந்தும் இவங்க யாரும் கொடுக்கல. ஆனால் ஒரு மாதத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது அறிவித்தது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுல சில பேர் அதுல விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு போங்க. ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு மைல்கல், சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நாங்க பாக்குறோம். தமிழ்நாடு வேகமா முன்னேறும். இது ஏதோ ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. இது நிச்சயமா ஒரு சாதி பிரச்சனையோ கட்சி பிரச்சனை கிடையாது.
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய நிலையை கண்டறிகின்ற ஒரு மிக முக்கியமான இந்த தரவுகளை சேகரிக்கின்ற ஒரு சமூக நீதி கணக்கெடுப்பு அறிவித்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கணும். வரலாற்றில் அவர் பேர் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மற்ற எவ்வளவு இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனா இதற்காக தொடர்ந்து நாங்க எத்தனையோ கருத்தரங்கங்கள் நடத்தணும். மதுரையில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, வேலூர்ல, சிதம்பரத்துல, சென்னையில 3 நடத்தணும். சென்னையில 3 போராட்டங்கள் நடத்தணும். கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சரை பார்த்தோம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனை போய் பார்த்தோம், இப்ப முதலமைச்சரை போய் பார்த்தோம், சமீபத்துல அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தணும். இது எத்தனை நீதிமன்றம் போனோம், எவ்வளோ இந்த சமூக நீதி வரலாற்றுல இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்காக எத்தனையோ நாங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு இன்னைக்கு அறிவிப்பு வந்தது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக சார். தமிழகத்தில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது, வரவேற்கத்தக்கது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். நன்றி.